ஹலோ ஆல், இது பார்த்திங்கன்னா டியூஸ்டே அன்றைக்கி ஈவினிங் எடுத்த வீடியோ தான். அன்றைக்கி ஈவினிங் போல் படைக்கலாமேன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டில் ஒரு வாரம் தான் படைக்கலை, ஏதோ ரொம்ப நாள் படைக்காமல் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. எனக்கும் உடம்பு கொஞ்சம் முடியல, அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வரதுனால படைக்கிறதுக்கு டைமே இருக்க மாட்டுது. சரி இந்த வாரமாச்சும் படைச்சிடணுமேன்னு சொல்லிட்டு 8 to 9 ஹோர டைமில் தான் படைச்சிருந்தேன். மதியம் போலவே வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஈவினிங் ஆனதுக்கப்புறம் எப்பயும் போல் படைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு வெற்றிலை தீபம் போடலாமேன்னு சொல்லிட்டு மதியமே யோசிச்சு வச்சுருந்தேன். பட் ஹஸ்பண்ட் வந்து வெற்றிலை வாங்கிட்டு வராதால் நார்மலாக நான் எப்படி பேசிக்காக சாமி கும்பிடணும் அந்த மாதிரி சிம்பிளாக விளக்கேற்றி சாமிக்கு படைச்சிட்டேன். பட் இதுவே எனக்கு நல்ல பாசிட்டிவ் வைபாக இருந்துச்சு. வீடே ஃபுல்லாக பார்க்குறதுக்கு சாம்பிராணி புகைலாம் போட்டது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வாரம் கண்டிப்பாக படைச்சணுண்டா கடவுளே, எனக்கு எந்த தடங்களும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட நல்லா வேண்டிக்கிட்டேன். ஒரு சிலர்லாம் நம்ம லைஃப்பில் நிறைய பேர் வந்துட்டு போயிருப்பாங்க. அதாவது நல்லவங்களும் சரி கெட்டவங்களும் சரி, நம்ம நல்லவங்களை ஞாபகம் வச்சுருக்கதோட அந்த கெட்டவங்கள தான் அதிகமாக ஞாபகம் வச்சுருப்போம். பிகாஸ் அவங்க வந்து நம்மளை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க, அதனால் அவங்கள தான் நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். என்னோடய லைஃப்லேயும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி யாராச்சும் இருந்தால் மறந்துடாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ